ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெல்லைப்பர். ஸோ இன்னைக்கு vlog எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு தம்ப்நெயில்ல இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கும், பட் இவங்களுக்கு தெரியாது. ஸோ எங்கே போகிறோங்கிறது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? நீங்க தான் சொல்லவே இல்லையே எங்க போறோம். ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, பட் ஓகே vlog-ஆ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏதாவது உனக்கு ஐடியா வருதா? இல்ல சொல்லுங்க, ஏதாவது கெஸ். ஆல்ரெடி நீ அங்க வந்திருக்க, என் கூட டிராவல் பண்ணிருக்க. நமக்கு மேரேஜ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு அவுட்டோர் போட்டோஸ்னு ஒன்று எடுக்க போனோம். எங்க கழுகுமலையா? எஸ், கழுகுமலைக்கு தான் நம்ம போயிருந்தோம். அந்த கழுகுமலை மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பார்க்ல தான் அவுட்டோர் போட்டோஸ் நம்ம எடுத்தோம். பட் அந்த மலைக்கு மேல என்ன இருக்கு, அந்த மலையில ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கழுகுமலை வெட்டுவான் கோயில தான் நம்ம இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு vlog-ஆ காட்ட போறேன். அதோட ஹிஸ்டரி என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கும் இவங்களுக்கும் கூட்டிட்டு போய் காட்ட போறேன். ஓகேவா, போலாமா? போலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல தான் கழுகுமலை இருக்குது. கழுகுமலையில அந்த வெட்டுவான் கோயில் சொன்னோம் இல்லையா, அந்த கோயில் கட்டினவங்க யாரு அப்படிங்கிறதுல ஏதாவது ஐடியா இருக்கா? கோயில் கட்டினது வந்து பாத்தீங்கன்னா கல்லிலே கலைவண்ணம் கண்டார் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டோம். கல்லிலே கலைவண்ணம் கண்டார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், கேட்டிருக்கியா? நீ கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அந்த கல்லிலே கலைவண்ணம் கண்டார்கள் வந்து யாரு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? நோ ஐடியா. சேர சோழ பாண்டியர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க இல்லையா, அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான். யாரா இருக்கும்னு உனக்கு? இதுல இருந்து லெஃப்ட் போனோம்னா சங்கரங்கோயில் புளியங்குடி, அண்ட் ரைட் போனோம்னா கழுகுமலை முருகன் கோயில் வந்துடும். இதுதான் கழுகுமலையோட போலீஸ் ஸ்டேஷன். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும். இங்கே தான் அங்கே படிக்கும் போதெல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ கழுகுமலை கோயிலுக்கு போகணும்னா அந்த போஸ்ட்ல இருந்து அந்த சைடில் ரைட் சைடில் கோயில், முருகன் கோயிலுக்கு மலை அந்த தெரியுது, தெரியுதா? ஓகே, முருகன் கோயில் இதுக்குள்ள தான் இருக்கு, இந்த இருக்குது. பட் நம்ம போக போறது மலையில இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோயிலுக்கு. ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அந்த பார்க் இருக்கும் ரைட் சைடில். அந்த பார்க்ல இருந்து அப்படியே மேலே போக வேண்டியது. பாஸ் மலையை தெரியுதா? தெரியுது. ஃபுல்லா ஓரளவுக்கு பாதி தான் தெரியுது. அங்கே போய் அங்கே போ. ஸோ இதுதான் கழுகுமலை வெட்டுவான் கோயிலோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு. இந்த பார்க்கோட கேட்டு ஆல்வேஸ் ஓப்பனில் தான் இருக்கும். மேக்ஸிமம் நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற அந்த சர்க்கிள் விளையாட்டு ப்ளஸ் ஊஞ்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணுற மாதிரி இடமும் ப்ளஸ் கார்டனிங்கும் இருக்கும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில். எஸ், இப்போ நான் காட்டுறேன். இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ கொஞ்சம் செடிகள்லாம் கம்மியாக வளர்ந்துருக்குது. மழை நேரம் தான் நல்லா வளர்ந்துருக்கும், க்ரீனரியாக இருக்கும். ஸோ மேரேஜ் முடித்த புதுசில் எல்லோரும் வந்து இங்கே தான் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அவுட்டோர் ஃபோட்டோஸ். ஸோ கழுகுமலை சுற்றியுள்ள முக்கிய தொல்லியல் சின்னங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு போர்டு அந்த இடத்துல குறிச்சிருக்காங்க. கட்டபொம்மன் கோட்டை அண்ட் வெட்டுவான் கோயில் இதெல்லாமே பற்றி டீட்டெயில் இருக்குது. ஸோ அங்கே ஜோசியம் பார்க்குறதுமே 2-3 பேர் இருப்பாங்க. ஸ்நாக்ஸ்களுக்கான பஞ்சமே இல்லை. ஸ்நாக்ஸ் விற்கிறவங்கலாம் வெளியில் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக குழந்தைங்களோட போய் ஐஸ்கிரீமு ப்ளஸ் என்ன சொல்கிறது மாங்காய் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. வெட்டுவான் கோயிலோட ஹிஸ்ட்ரி கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் நாள் கட்டப்பட்ட கோயில். அதாவது இது முடிவடையில் அறகுறையாக அப்படி நின்றுச்சு ஒரு சில காரணங்களால். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டீட்டெயில், இதை படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே கழுகுமலை, இதுதான் மலையோட அடிவாரம். இது பாதை, 2 பக்கமும் தண்ணி இருக்கும், குளங்கள். கிரிவலம் வரும்போது இந்த மலையை சுற்றி வருவாங்க. இந்த கழுகுமலையை சுற்றி உள்ள மக்கள் வந்து கிரிவலம் வர்றது இந்த மலையை சுற்றி வருவாங்க. ஸோ அந்த மலைக்கு உச்சியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது.
ரொம்பவே தத்ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மலை. இந்த சைட்லலாம் ஒரு கல் மட்டும் தனியாக இருக்கும், உள்ற மாதிரி இருக்கும், ஆனால் விழாது. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே நம்ம ஏறி போனோம்னா நேராக அங்கே தெரியுதுங்களா, இந்த இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். எஸ், இதுதான் அந்த வெட்டுவான் கோயிலோட இடம். நிறைய மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஈவினிங் வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே வெளியிலேருந்து வருவாங்க. மோஸ்ட்லி நான் பார்க்கும்போதே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது ஒரு கல்வெட்டு, தமிழ்நாடு அரசால் வைக்கப்பட்ட கல்வெட்டு. பெரும்பாலான நபர்கள் வந்து இங்கே வர்றவங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு வரல அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஒரு நிறைய பேரை வந்து விசாரித்தேன். கொச்சின்லேருந்து வந்திருந்தாங்க, கேரளாலேருந்து வந்திருந்தாங்க, ப்ளஸ் மகாராஷ்டிரா, நார்த் இந்தியாவிலேருந்தும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் வந்து ஹிஸ்ட்ரி தெரியுமா, ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வரீங்களா இல்லை ஜஸ்ட் ஒரு பார்க்குறதுக்காக வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஜஸ்ட் பார்க்குறதுக்கு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு வந்தால் இந்த இடத்த எப்போயுமே ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு அந்த இடத்த பார்க்க போனோம்னா அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து ஒரு கற்பனையில் நினச்சிக்கிட்டே ஒரு ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கம்பிகள்லாம் இப்போ போடப்பட்ட கம்பிகள் சமீப காலமாக ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வழியாக போனோம்னா ஜெயின் டெம்பிள் அங்கே மேலே இருக்குது, சமணப்படுக்கைன்னு சொல்லுவாங்க, அது அங்கே மேலே இருக்குது. அந்த பக்கம் போனோம்னாலே சமணப்படுக்கை, அதுக்கப்புறம் மேலே போனோம்னா பிள்ளையார் கோயில். இந்த பக்கமாக ஸ்டெப்ஸ்லலாம் போனோம் அப்படின்னா ஸோ இது வந்து வெட்டுவான் கோயிலுக்கு போகிற இடம். ஓகே. ஸோ கோயில்கள் வந்து கல் சம்மந்தப்பட்ட கோயில்கள் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கடைவரை கோயில், இன்னொன்று குடைவரை கோயில். கடைவரை கோயிலுங்கிறது ஒரு கல் மேலே இன்னொரு கல், இன்னொரு கல் மேலே இன்னொரு கல், இன்னொரு கல் மேலே இன்னொரு கல், அந்த கற்களை அடுக்கி கட்டுறதெல்லாம் கடைவரை கோயில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து குடைவரை கோயில். வரைனா மலைன்னு அர்த்தம். தமிழில் வரைனா மலைன்னு அர்த்தம். ஸோ மலையை கொடைஞ்சி, அதான் குடை வரை, கொடைஞ்சி மலையை கொடைஞ்சி உருவாக்கப்படுற கோயில் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குடைவரை கோயில். ஒரு முழு மலை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. அந்த மலையை மேலேருந்து குடைஞ்சி அதை ஒரு முழு கோவிலாக உருவாக்குறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அவ்வளோ நேரம் அவங்க பாடுபட்ட எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஆனால் அப்படி வேஸ்ட் ஆகாமல் கட்டின ஒரு விஷயந்தான் இது. ஸோ தமிழகத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பட் இது ஒரு முடிவடையாத கோயில். அது கட்டி முடிக்கலை, பாதியிலேயே ஒரு சில காரணங்களால் தடைபட்டுருச்சு. பட் அந்த பாதியிலேயே ஸ்டாப் ஆன அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. அப்படியே இந்த கல் வந்து இது எல்லாமே மலை தான். நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய கல் படிக்கட்டுகள் எல்லாமே மலையை செதுக்கி பண்ணியிருக்காங்க. மூச்சு வாங்குதா? ரொம்ப தூரம் நடக்கணுமோ? ஏய், இதெல்லாம் மூச்சு வாங்குறதுலாம் இல்லை. ஆக்சுவலாக அங்கே மேலே போகிறதுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும், பட் இதுக்கெல்லாம் மூச்சு வாங்குது. நான் ஈவினிங் ஒரு 4 o'clock பிளான் பண்ணி வந்தேன். பிகாஸ் கொஞ்சம் சன் லைட் இருக்கும்போதே எல்லாத்தையும் காட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 6 மணிக்கு மேலே வந்தோம்னா கொஞ்சம் இருட்டிடும், அப்போ அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அது மேலே போகிறதுக்கு இருக்கார பேட். ஆக்சுவலாக நம்ம போகிறது இந்த இடத்துக்கு, இங்கே தான் வந்து அது இருக்குது, அந்த வெட்டுவான் கோயில். அதுவே இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், அது பாதியில். ஓகேவா? அங்கே ஒரு ஐயனார் சிலை, அதுக்கு மேலே படிக்கட்டு மேலே போகுது. அங்கே போனோம்னா பிள்ளையார் கோயில் மேலே, அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கழுகுமலையோட வியூ வந்து சூப்பராக தெரியும். இப்போவே நம்ம இறங்கி வந்த பாதை இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். ரொம்ப ஈஸியான மலை தான், எல்லாராலையும் ஏற முடியும். வந்துருவியா? கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு ஏற. மூச்சு வாங்குதுன்னு அங்கே ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பரவாயில்ல. வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாதுகாப்பு கருதி. எப்படி இருக்குது வியூ?
ஆக்சுவலாக இந்த இடத்த பார்க்கும்போது வின்னர் படத்தில் வடிவில் விரட்டிட்டு போவாங்களா அதே மாதிரி இருக்கும். ஓகே, கழுகுமலை வரலாற்று குறிப்பு. இங்கேயும் 2 போர்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம அந்த இதை பார்க்க போகிறோம். குடைவரை கோயிலை சுற்றி தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த தொட்டிக்குள்ளே தான் ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல்லாக மலை. இந்த மலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி பாருங்கள், இங்கே இருந்து அப்படியே சிற்பங்கள் வேறு லெவல். 9 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரீங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, கீழே இறங்கி போகிறது எப்படி? அந்த பக்கமாக இந்த பக்கமாக தான் இறங்கி போகலாம். இங்கே உட்கார். இங்கேயும் படிக்கட்டுகள், மலையால் ஆன படிக்கட்டுகள். மலையை குடஞ்சி படிக்கட்டு ஆக்கியிருக்காங்க. பரவாயில்ல, 2 பக்கமும் அந்த எஸ்எஸ் கம்பி போட்டிருக்காங்க வயசானவங்க பிடிச்சிட்டு வர்றதுக்கு. என்னைய மாதிரி யங்ஸ்டர்ஸ்னால் தேவையில்லை, உனக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கோ. இங்கேயும் அகைன் ஒரு போர்டு, தமிழ்நாடு அரசால் வைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து தான் அப்படியே ஜிவி பிரகாஷ் மியூசிக்கை போடுவாங்க. அப்படின்னு அப்படியே அங்கேருந்து இது ஃபுல்லாகவே ஒரு மலை. அப்படியே மலையாக இருந்த மலையை மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி சிற்பமாக செஞ்சுருக்காங்க. கோயிலாக வடிவடிச்சிருக்காங்க. இந்த பக்கமாக போகலாம். சுற்றி கும்பிட்றதுக்கு படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் இது தட்சிணாமூர்த்தின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், தட்சிணாமூர்த்தி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா சிற்பங்கள்லையுமே இருக்கக்கூடிய மூக்குகள் உடைக்கப்பட்டிருக்கும். ஒரு வரலாற்றை மறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அழிவு வேலைகளாக நடக்கும். அந்த சிற்பத்தோட ஃபேஸ் யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக, சேரரா சோழரா பாண்டியரா, இது பாண்டியர்களால் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கணும், அவங்களோட வரலாறு வந்து புதைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற ஒவ்வொரு அழிவு வேலைகள் தான் எல்லா சிலைகளிலுமே மூக்கு உடைக்கப்பட்டு இருக்கும். ஓகே, மேலேயும் தட்சிணாமூர்த்தி தான் இருக்கிறாரு. தென் இது ஐ திங்க் மேற்கு பக்கமா? இது மேற்கு பக்கம் தாங்கண்ணா? அது பக்கமா? ஓகே, தெற்கு. ஓ, தெற்கு பார்த்து இது தட்சிணாமூர்த்தி அவர் தானே? மேலேயும் அவர் தான் இருக்கிறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மேற்கு பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபேஸ்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. நார்மலாக ஒரு கோயிலை கட்டுறதுக்கும் குடைவரை கோயில் மேலேருந்து மலையை குடஞ்சி வரும்போது இந்த அளவுக்கு சிற்ப நுணுக்கமாக அவங்களோட ஆடை அணிகலன்களை முதற்கொண்டு வடிவமைக்கப்பட்டது. பாண்டியர்கள் வந்து கல்லிலே கலைவண்ணம் கண்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித இதுவுமே இல்லை அப்படிங்கிறது இதில் அவங்களுக்கு தெரியும்.
நரசிம்மர் இருக்காரு. இது இது ஐ திங்க் விஷ்ணுன்னு நினைக்கிறேன். எஸ், 2 பக்கமும் சங்குலாம் வச்சிருக்கிறாங்க. இந்த கிரீடத்தை மட்டுமே பாருங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நான் சொன்ன மாதிரியே அகைன் எல்லா சிலைகளுக்குமே மூக்குகள் உடைக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு காலை இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி வைக்கிற மாதிரி சுற்றி எல்லாமே இது சின்ன சின்ன சிற்பங்களாக இருக்குது. எல்லாமே பூதங்கள்னு சொல்லுவாங்க. அது எஸ் மேலே அந்த வரிசையாக இருக்கும் பாருங்கள். பாம்புகளோட விளையாடக்கூடிய பூதநாதங்கள் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இங்கேயுமே முகம் அளிக்கப்பட்டிருக்குது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் இன்னைக்கு 2024 நிற்குது. நிறைய பேர் சோழர்களோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ராஜராஜ சோழர், அதாவது பெருவுடையார் கோயிலை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக உண்மைதான். பட் அதை தாண்டி பாண்டியர்களுக்குமே சிற்பக்கலையில் எந்த விதத்திலும் சலித்தவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டு. எஸ், இங்கே இருக்கிறது இது சிவனாக தான் இருக்கணும். இது எஸ், சிவனாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இங்கேயுமே அதே பூதங்கள்லாம் ஒவ்வொரு பாம்புகளெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா தெரியுதா உனக்கு? கையில் ஒரு பாம்பு வச்சுருக்காங்களா? அந்த பாம்பையே ஜடை பின்னுற மாதிரிலாம் ஒரு முதல்ல பாம்பு பிடிச்சிருக்காங்க. அடுத்து அதையே ஜடை பின்னிட்டாங்க. ஜடை பின்னிட்டு அந்த பாம்பு மட்டும் தலையை மட்டும் இந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ அடுத்த இதில் தலை இந்த பக்கத்தில் இருக்கும். அந்த பாம்பை எடுத்திருக்காங்க, பாம்பை வச்சு தலை பின்னுறாங்க. தலை பின்னிட்டாங்க. அந்த ஜடையிலேருந்து வெளியில் வந்த தலை அங்கே இருக்கும். ஸோ அப்படியே ஒவ்வொன்றும் இந்த பக்கம் இசைக்கருவிகள் வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக வந்தோம் அப்படின்னா பார்க்க முடியும் நல்லாவே. ஸோ எந்த அளவுக்கு இருந்துச்சு உனக்கு? நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ சீக்கிரமாக ஏறி இறங்கிட்ட மாதிரி இருக்குது. இல்லை, மலைக்கு மேலே அங்கே போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மேலே இருக்க விநாயகர் கோயிலுக்கு. பட் இது டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே அடுத்து பூட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் விநாயகர் இருக்கார். நான் காட்டுறேன். இது தெரியுமாங்கிறது தெரியல. உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. வருது, அது வழியாக பார்க்குறேன். எஸ், இந்த இருக்கார் விநாயகர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு மலையை குடஞ்சி உள்ள எல்லாமே கட்டியிருக்காங்க. அருமையாக இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற 2 நந்தி, எல்லா பக்கமும் நந்தி இருக்குது. இந்த பக்கமும் முகம் சிதைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே முகம் சிதைக்கப்பட்டிருக்குது. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அந்த பக்கம் காட்டின மாதிரியே தான் இந்த பக்கமும் அந்த பூதங்கள் மாதிரி சின்ன சின்ன உருவ பொம்மைகள் இருக்குது. ஸோ வெட்டுவன் கோயிலை பார்த்துட்டேன். அப்படியே நம்ம அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாமா? நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் உட்காந்துருக்கேன். ஏய், இங்கே பக்கத்தில் தான்ப்பா, போயிட்டு வந்துடலாமா? சரி, அது சரி. வெட்டுவான் கோயில் பற்றி நல்லா சொன்னீங்க. அது ஏன் அந்த பேர் வந்ததுன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஓகே,
ஸோ இதுக்கு பேர் வெட்டுவான் கோயில்னு வந்ததுக்கு பல ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா ஒரு சிற்பி வந்து தான் சிற்ப கலைகளை உருவாக்குறதுல ஒரு தலை சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு தலக்கணம் பிடிச்ச ஒரு சிற்பி இருந்தார். அந்த சிற்பிக்கு ஒரு சன் இருந்தார். ஸோ அந்த சன் வந்து அந்த அப்பாவோட சிற்ப கலைகளை பார்த்து வளர்ந்த அந்த பையன் வந்து தானும் ஒரு சிறந்த சிற்பி ஆகணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். பட் அவரால் மேலே வர முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து பையன் வந்து நல்லா செதுக்கிட்டான் அப்படின்னா தன்னோட பேர் வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எடுபடி வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாராம். நான் சொல்லலை, இருந்தாராம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவோட கலை வல்லுநத்தை பார்த்து வளர்ந்த பையனுக்கு இயற்கையாகவே அவரோட ரத்தம் இல்லையா, ஸோ சிற்பக்கலைகள்லாம் அவனோட ஜீன்லேயே இருக்குது. ஸோ அப்பா உடலைங்கிறதுனால அவனால் பண்ண முடியல. காலப்போக்கில் வந்து நம்ம அப்பாவை மீறி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் சிற்பக்கலை அந்த சுத்தியில் அந்த உளி வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்களா, அதே டயத்தில் இந்த பக்கமும் அவங்க பையன் அப்பாவுக்கு தெரியாமல் உளி வச்சு அடித்து ஒரு சிற்பத்தை செஞ்சு வச்சுருந்தானா. ஒரு நாள் அவங்க அப்பா அந்த பக்கத்தில் இருந்து அவங்க அடிக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவன் தெரியாமல் இங்கே அடிச்சிட்டான். ஸோ அந்த சத்தம் கேட்டு யார் இன்னொரு பக்கம் சிற்பம் செதுக்குறா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்கும்போது அவரால் பிரமிச்சு போய் நிற்கிற அளவுக்கு இங்கே ஒரு சிற்பம் இருந்துச்சா, அதுதான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பையனால் உருவாக்கப்பட்ட கோயில் இது அப்படின்னு அவர் பார்த்தோன்னையும் இவ்வளோ பெரிய குடைவரை கோயிலை ஒருத்தர் கட்டிட்டாரா, அதாவது நம்ம பையனே வந்து உருவாக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு விரக்தியில் அந்த பையனை இந்த இடத்துல வச்சு வெட்டி கொன்னதா ஒரு இதுவும் இருக்குது, புராண கதையும் இருக்குது. பட் இது உண்மையாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்தே வெட்டுவான் கோயில்னால் என்ன அப்படிங்கிறத கேட்டு வளர்ந்ததில் எனக்கு வந்த விஷயம் இது. நீங்கள் இதில் தெளிவானவர்களாக இருந்தால் இல்லை இந்த ஊர்க்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் வரலாற்றில் எந்த ஒரு சான்றுமே இதுக்கு இல்லை, ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புராண கதைகளை சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னதும் ஒரு கதை, ஓகே? ஸோ அவ்வளோதான். சிற்பி வந்து பெருமைப்படணும் தானே, அவங்க தான் பையன் வந்து இந்த அளவுக்கு ஒரு கோயிலை உருவாக்கியிருக்கான் அப்படின்னும் போது பெருமைப்படாமல் ஏன்? பொதுவாகவே புலவர்களுக்கும் சிற்பி அவங்களுக்கெல்லாம் தன்னை விட ஒருத்தர் மேலே வர்றது பிடிக்காது அப்படிங்கிறதும் காலங்காலமாக இயக்கிக்கிட்டு வர படங்கள்லேயும் சரி, திரைப்படங்கள்லேயும் சரி, ஒரு நூல்கள்லேயுமே சரி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குமோ அப்படின்னு எல்லாரையும் கெஸ் பண்ணப்படுது. இது ஒரு பெரிய தண்டனை தான் கண்டிப்பாக. அது வந்து ரத்தம்லாம் அதில் இருந்ததாகவும் காலப்போக்கில் அந்த ரத்தம்லாம் அழிஞ்சிட்டதாகவும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த சோத்துலேயே ரத்தம், அவங்க அந்த பையனை வெட்டி கொன்ன ரத்தம்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வெட்டுவான் கோயில் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க, ஓகே? ஸோ தமிழகத்தின் எல்லோரா வந்து பார்த்தாச்சு. ஸோ வந்து பார்த்ததில் உனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொரு சிலையும் பார்க்கும்போது ரொம்ப தத்ரூபமாக நல்லா இருந்தது பார்க்க. சரி, மூக்கு எல்லாத்துலேயும் உடைச்சிருக்காங்க. அது மாதிரி உனக்கு மூக்கு உடைச்சா எப்படி இருக்கும்? ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை? இல்லை, நான் அந்த மூக்கெல்லாம் உடைச்ச போது உன் மூக்கு உடைச்சா உன்னோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு மூக்கை யார் மூக்கு உடைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். ஜெயந்தி. பாய்.